மற்றும் ஒரு அண்மை செய்தி. விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தினர் 72 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், விவரங்கள். வணக்கம் சுபா. விழுப்புரம் அடுத்த மேல்பாதி கிராமம். இந்த கிராமத்தில் திரௌபதி அம்மன் என்ற கோவில் சிறப்புமிக்க கோவில். இந்த கோவிலில் இரு தரப்பினரும் வழிபாடு தொடர்பாக கடந்த 2023ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. இதில் அவர்களுக்கு வழிபாடு தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ஒரு தரப்பினர் கோயிலுக்குள்ளே சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு தரப்பினரும் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கின் மீது பல்வேறு கட்ட விசாரணை முடிந்து கடந்த 17ஆம் தேதி இரு தரப்பினரும் சாமி தரிசனம் செய்யலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை அளித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவிலுக்குள் சாமி தரிசனம் செய்வதற்காக ஊர் மக்களை அழைத்துச் செல்ல முற்பட்டனர். அப்பொழுது பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக கோயிலுக்குள்ளே சென்றனர். அவர்களை கோவிலுக்குள்ளே சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்போது மற்றொரு தரப்பினர் சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தவர்களிடம் இழிவாகவும் ஆபாசமாகவும் பேசி கொலை மிரட்டல் விடுத்தனர். இதன் சம்பவமானது அந்த பகுதியில் அந்த நேரத்தில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வளவனூர் காவல் நிலையத்தில் கந்தன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது 30 பெண்கள் உள்ளிட்ட 72 நபர்கள் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த 72 நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.